எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து அதிமுக சார்பில் மனு கொடுத்தோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஒரு புதுமையான ஒரு முறைகேடு இருக்கு. எப்படி அப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சில பகுதிகள் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள்னு அடையாளம் காணப்பட்டிருந்து அந்த பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவுடைய வேட்பாளர், அந்த பகுதியுடைய அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதிராஜாராம் ஏற்கனவே ஒரு மனு கொடுத்திருந்தார். அதாவது 116 டிவிஷன் 116 116 அதுல யார் கவுன்சிலர்னா, திமுக கவுன்சிலர்னா ஏஆர்பிஎம் காமராஜ். அவரே ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றாங்க. ஹிஸ்டரி ஷீட்டருங்கிறது குற்ற பதிவேடுல அவருடைய பேர் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க ஏரியால இருக்கிற பூத்துல பூத் கேப்சரிங் உள்ளிட்ட ரவுடிசம் நடக்க வாய்ப்பு உள்ளதுன்னு இப்ப இல்ல, 2024 நான் மட்டும் சொல்லல, 2024 தேர்தல் அதிகாரியே, அந்த தேர்தலுடைய அதிகாரி அந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அதன்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் போது இந்த 22 பூத்து இங்க இருக்க லிஸ்ட் இருக்கு. 22 பூத்தை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் அதிகாரி கொடுத்தது லிஸ்ட் இது. இப்போ எப்படி அது கழுவி சுத்தம் பண்ணிட்டாங்களா? அங்கே ரவுடிகள்லாம் போயிட்டாங்களா, இல்லாட்டா அவங்க எல்லாம் புனிதம் ஆயிட்டாங்களா, அவங்களெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ அந்த பதட்டமான தொகுதிகள் சாதாரண தொகுதிகளை எப்படி மாறுச்சு? இவ்வளவுக்கும் அந்த பதட்டமான தொகுதிகள்னு 2/3/2026 அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு ரிப்போர்ட்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பதட்டமான தொகுதிகள் பூத்து இங்க இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை புறம் தள்ளிட்டு இப்போ அவை சுத்தமான பூத்து, அதுல பதட்டம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. எனவே அந்த பதட்டமா நிறைந்த பூத்துன்னு நான் சொல்ற 116 ஏஆர்பிஎம் காமராஜ் இருக்கிற பகுதிகள், அது மாட்டாங்குப்பம், அயோத்தியா குப்பம் பகுதியில் வருது. ஒவ்வொரு தேர்தலையும் அங்க கலவரம் நடக்கும், பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்ப 2024 கேப்சர் பண்ணப்பட்ட தொகுதி இதுதான். அது பதட்டமான தொகுதி தான். பதட்டமான வாக்காளரை அச்சுறுத்துவாங்க, அங்க போய் வாக்களிக்க முடியாது, ஃப்ரீ ஃபேர் அண்டு ஃபேர் எலெக்ஷன் அங்க நடக்காது, பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க, அங்க போறவங்களை மிரட்டுவாங்க. இதை எப்படி அவங்க கெட் ஓவர் பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும்னா, இதை அந்த ரெட் கேட்டகரியில வச்சு அது பதட்டம் நிறைந்த தொகுதினா அங்க பிளாக் மார்ச்னு ஒன்று நடத்துவாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு தைரியம் வரும். போலீசார் மத்திய படையை கொண்டு ஒரு பிளாக் மார்ச் நடத்துவாங்க. அது 24 மணி நேர கண்காணிப்பு இருக்கும், அங்க போலீஸ் பேட்ரோலிங் இருக்கும், அங்க எலெக்ஷன் அப்சர்வருடைய ஸ்பெஷல் மானிட்டரிங் இருக்கும். ஏற்கனவே இப்பொழுதும் வெளியே திரிகிற புள்ளிங்கோ என்று சொல்லப்படுகிற அந்த ரவுடிகளை மொத்தமா அள்ளிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. இது போன்று நிறைய விஷயங்களை அங்க செய்யணும். ஆனா திடீர்னு எல்லாருக்கும் ஒரு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி எல்லாத்தையும் புனிதமாயிட்டாங்கிற மாதிரி அங்க ரவுடிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சென்னை தேர்தல் அதிகாரி நினைக்கிறேன் டிஇஓ அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு சொல்றாங்க. அது இல்லை, லிஸ்ட்ல இல்லை. எனவேதான் நாங்க ஒரு மனு கொடுத்துருக்கோம். இதன்படி அந்த ஏன் இதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, அங்க போட்டியிட போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். எனவேதான் எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கு, எப்படி இந்த புனித நீரை தெளிச்சது யாரு, வாஷிங் மிஷினை போட்டு வெளுத்தது யாருன்னா அவரா இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. எனவே அந்த தொகுதியில மீண்டும் அந்த 116 அதை சார்ந்த அந்த 22 பூத்துகளை பதட்டம் நிறைந்ததாக மீண்டும் அறிவிக்கணும்னு கேட்டிருக்கோம். சரி, இப்போ நீங்க தான் நிறைய அதிகாரிகளை மாற்றணும்னு முதல்ல பட்டியலை கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்ப தாவேக்காவும் நீங்க சொன்ன அதிகாரிகளை மாற்றணும்னு வந்திருக்கு. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு பேர் மாத்துறாங்க, இங்கேயே மாற்ற மாட்டாங்க. அதுக்கு சம்பந்தமா ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்க? இல்ல, அதை மீண்டும் நாங்க வலியுறுத்தி இருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையத்துல அது குறித்து நாங்க மனு கொடுத்துருக்கோம். அது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நம்ம நம்பணும். வெஸ்ட் பெங்கால்ல பண்ணியிருக்கிறது தொடர்பான விஷயங்களை நாங்களும் பார்த்தோம். இங்கேயும் சிலவரை மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை தான். இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு அதிமுக எடுத்து சென்றிருக்கிறது. விரைவில் அது போன்ற தவறான அதிகாரிகள், அரசுக்கு லாவணி பாடுகிற அதிகாரிகளை மாத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் நாங்க நம்புறோம். பதட்டத்துக்குரிய வாக்குச்சாவடிகளை பொறுத்தவரை பொது பார்வையாளர்களும் இருந்து
சிஓ சொல்லும்போது சொன்னாங்கன்னா வேட்பாளர் பட்டியலை இறுதி அனுப்புறதுன்னா அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. இப்பவுமே அது இல்லைங்கும் போது இந்த மாதிரி அதான் அது ஒரு நியாயமான தேர்தலுங்க. இப்போ எப்பவுமே எல்லாமே 100% சரியா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கீழே இருக்கிறவங்க லாவணி, அதாவது ஏதோ ஒரு அதிகாரி லாவணி பாடியிருக்காரு போல இருக்கு. அந்த தவிர நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி அதை சரி செய்து தருவார் என்று நாங்கள் நம்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கை வந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். காவல்துறையில 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மதுரையில சுப்பிரமணியபுரம் C2 சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்துல ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. ஒருவர் 90% தீக்காயங்களோடு அங்க இருந்திருக்கிறார். அவரை எடுத்துட்டு போய், அவர் பேர் தண்டபாணின்னு நினைக்கிறேன், நாராயணன், அவரை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவர் ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, எனக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் இருந்த சொத்து தகராறுல பொய்யா என் மேல வழக்கு தொடுத்து அந்த ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி என்பதனால் அவர் பேச்சை எடுத்துக்கிட்டு இவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடுத்த அழுத்தம் காரணமாக தன் மீது பொய்யான வழக்கு ஒன்று போட்டாங்க. நாங்கள் போய் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னா பணம் வேணும்னு கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மகள்களை வைத்து நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள்னு வழக்கு தொடுத்துருவோன்னு மிரட்டினாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால பயந்து போய் நான் வந்து தற்கொலை செய்து கொண்டேன், நான் வந்து தீக்குளித்தேன்னு அவர் சொன்னதா கூறப்படுகிறது. உண்மையிலேயே அவர் தற்கொலை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பெட்ரோல் கேன் உள்ள போச்சு, இது உண்மையிலே அது தற்கொலை தானா அல்லது கொலையா அல்லது உண்மையில அப்படி ஒண்ணு கொடுத்துருக்காரா? இந்த சம்பவம் ஒன்றும் வெளியே வராமலே மூடி மறைக்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கூட புதுசா இருக்கும். எந்த செய்தி பத்திரிகைகளும் வரல, எங்கேயுமே வரல. இது எப்படி இவ்வளவு இதா மூடி மறைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கறிஞர் இதை தொடர்பா மென்ஷன் பண்றாரு. நான் வேற ஒரு வழக்குக்காக அதை பார்த்துட்டு இருக்கும்போது கவனிச்சேன். மென்ஷன் பண்ணோன்னு இப்ப 2:30 மணிக்கு நீதியரசர் புகழேந்திய நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது நீதிமன்றம் நீதி கொடுக்கும், அது இருக்கட்டும். ஒரு காவல் நிலையத்துக்குள்ள எப்படி பெட்ரோல் கேன் வந்துச்சு, எப்படி அவர் வந்து அவருக்கு அது தற்கொலை தானா அல்லது வந்து போலீசாரை வேற யாரும் எதிரிகள் செஞ்சுட்டாங்களா, போலீசார் செஞ்சுட்டாங்களா, போலீசார் அதை தடுக்காதது எப்படி, அங்க ஏற்கனவே சிசிடிவி கேமராலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்க போச்சு? இப்போ இது போன்று இதுவரை அந்த பாடியை வாங்கலன்னு வேற சொல்றாங்க. அவருடைய மனைவி புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா தான் பெட்டிஷனரா, அவங்க வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் மென்ஷன் பண்ணாரு, இன்னைக்கு வருது. இதுல என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. காவல்துறையை போய் தேடி போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களை தாக்குறாங்கன்னு ஒரு மனு கொடுக்க போனவருக்கு இன்னைக்கு உயிரோடு இல்லை. நீங்க பார்த்துக்கோங்க, அவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு மக்களுடைய பார்வைக்கு சமர்ப்பிக்கிறேன். சரியா?